எத்தனையோ நேரங்களில் நம்ம டென்ஷன் ஆகிறோம். ஊழியத்தின் பாதையில் நம்ம சில காரியங்கள் ஆவிக்குரிய காரியமாக இருந்தால் கூட நம்ம அதை ரிலாக்ஸாக நம்ம என்ன செய்ய முடியலன்னா டீல் பண்ண முடியல. சில காரியத்தை ஏதோ ஒரு காரியங்கள் வரும்போது நம்ம டென்ஷன் ஆகிறோம், கோபப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியை நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா ரிலாக்ஸாக இருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை வெறுமையாக இருந்தாலும், ஒழுங்கின்மையமாக இருந்தாலும், எம்டினஸ்ல போனாலும், ஒருவேளை சில காரியம் இழப்புகளுக்கு நேராக போனால், வெறுமையான ஒரு பாதையில வனாந்திரத்தின் பாதையில நம்ம கடந்து போனாலும் ஒரு நம்பிக்கை வரட்டும்னா ரிலாக்ஸா இருங்க. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, வல்லமையான காரியங்களை என் ஆண்டவர் எங்களுக்காக செய்வார். பிசினஸ்ல வெறுமை இருக்கிறதோ, குடும்பங்களில வெறுமை இருக்கிறதோ, கணவன் மனைவி கிடையில வெறுமை இருக்கிறதோ, சமாதானத்தில் வெறுமை இருக்கிறதோ, பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதபடி வெறுமையா இருக்கிறதோ, ஆவியானவர் இன்னைக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். பரிசுத்த ஆவியா நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உன் சிந்தனையை ஆளுகை செய்ய முடியாது, எதுவும் உன் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆவியானவர் இன்னைக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ணி உன்னை ரிலாக்ஸ் ஆக்கட்டும். ஆமென். தெய்வாவிமானவாசராய் வந்தனல் மோட்டுவே உம்மடியாரின் உள்ளத்தில் மாக்கிரியை செய்குவே, மாக்கிரியை செய்குவே. நீர் சோதி போல் பிரகாசித்து நீர் பாந்த ஸ்திதியும் என் கேடும் காட்டி ஜீவனாமை பாதை காண்பியும், மெய்பாதை காண்பியும். நீர்வான அக்னி போலவே துராசை சீந்தையும், தீக்கூணமும் சுட்டரிப்பீர் பொல்லாது செய்கையும், பொல்லாது செய்கையும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமையான நாளில் ஆவியானவரை குறித்ததான ஒரு சில சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இனி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், அது மகிமையானதாக இருக்க போகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாருக்கும் தெரியும், ஆவியானவர் குறித்து நம்ம பேசும்போதெல்லாம், நம்ம வர்ஷிப் பண்ணும் போதெல்லாம், ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுங்க அப்படிதான் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எங்களை அசைவாடுங்க, எங்கள் ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுங்க, எங்கள் குடும்பங்கள் அசைவாடுங்க, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அசைவாடுங்க, எங்கள் ஊழியத்தில் அசைவாடுங்க. ஆனால் அசைவாடுதல் என்கிற ஒரு வார்த்தைக்கு ஹீப்ரு மூல பதத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னன்னா ராக்காஃப். ராக்காஃப் ஹீப்ருல அசைவாடுதல் என்பதற்கு எழுதப்படுகிற சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா ராக்காஃப் என்று சொல்லப்படுகிறது. ராக்காஃப் என்பதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2 அர்த்தங்கள், 2 மீனிங் இருக்கிறது ராக்காஃப்க்கு. இதை நாம் புரிந்து கொள்ளும் போது வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ராக்காஃப் 2 அர்த்தம் இருக்கிறது. அது என்ன அர்த்தம்னா, முதல் அர்த்தம் என்ன இருக்குன்னா டு க்ரோ சாஃப்ட்லி. 2வது அர்த்தம் என்னன்னா ரிலாக்ஸ்.
ரெண்டாவது என்னது? ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் டு grow softly. மென்மையாக என்னதான் வளருது, மென்மையாக வளர்கிறது. ரெண்டாவது ரிலாக்ஸ். இதில் ஆவியானவர் நமக்கு என்ன சத்தியத்தை ஆவியான நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார்னா, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய வெறுமைகள் இருக்கிறது, நிறைய ஒழுங்கின்மையமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை எப்படி மேற்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரெஷர் அதிகமாகிறது, நமக்கு டென்ஷன் அதிகமாகிறது, எரிச்சல் ஆகிறது, கோபங்கள் வருகிறது. அப்போ இதை எல்லாவற்றையும் நாம் கடந்து போகும்போது, எரிச்சலையும் கோபங்களையும் நாம் கடந்து போகும்போது, நம்மளால வெற்றி என்கிற லக்கை நம்மளால என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்கிறத பார்த்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? அசைவாடி கொண்டிருந்தாராம். அதான் அது என்ன, அதுக்கு தான் நம்ம அந்த அர்த்தத்தை பார்த்தோம். என்னன்னா, அது மென்மையாக உருவாகும், வளரும் சொல்லி ரிலாக்ஸா இருந்தாராம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன உண்டாக போகிறது? வானம் உண்டாக போகிறது, பூமி உண்டாக போகிறது, அநேக காரியங்கள் என்ன செய்ய போகிறது? உண்டாக போகிறது. அப்ப ஆவியானவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? அதுக்காக ரிலாக்ஸா காத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், பிதாவாகிய ஆண்டவர், வார்த்தை கிறிஸ்து என்கிறவர், இயேசுவை குறித்து சொல்லப்படுமே ஆனால் அவர் வார்த்தையானவர். ஆமென். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு இந்த இடத்தில் இந்த நாட்களில் கிரியை செய்வார் என்கிற ஒரு ரிலாக்ஸ். இன்னைக்கு இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட போது நான் யோசித்து பார்த்தேன், எத்தனையோ நேரங்களில் நம்ம டென்ஷன் ஆகிறோம். ஊழியத்தின் பாதையில் நம்ம சில காரியங்கள் ஆவிக்குரிய காரியமாக இருந்தால் கூட நம்ம அதை ரிலாக்ஸாக நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா டீல் பண்ண முடியல. சில காரியத்தை ஏதோ ஒரு காரியங்கள் வரும்போது நம்ம டென்ஷன் ஆகிறோம், கோபப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியை நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ரிலாக்ஸா இருங்க. ஆமென். ஜலத்தின் மேல் அவர் ரிலாக்ஸா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது இப்படிப்பட்ட காரியங்கள், ஒழுங்கின்மையுமாய் வெறுமையாய் இருக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்னதில்லை, முடிவல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை வெறுமையாய் இருந்தாலும், ஒழுங்கின்மையுமாய் இருந்தாலும், எம்டினஸ்ல போனாலும், ஒருவேளை சில காரியம் இழப்புகளுக்கு நேராக போனால், வெறுமையான ஒரு பாதையில, வனாந்திரத்தின் பாதையில நம்ம கடந்து போனாலும் ஒரு நம்பிக்கை வரட்டும்னா ரிலாக்ஸா இருங்க. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, வல்லமையான காரியங்களை என் ஆண்டவர் எங்களுக்காக செய்வார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக செய்வார், எங்களுக்காக செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். இந்த வீடியோல பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ரிலாக்ஸ். உங்க வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ரிலாக்ஸா வைக்க போறார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள். நம்ம கோபப்படுறதுனாலே, நம்ம போராடுறதுனாலேயோ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை ரிலாக்ஸ் பண்ணட்டும். உங்க வாழ்க்கையில உருவாக்க வேண்டியவைகளை என் ஆண்டவர் உருவாக்கட்டும். எத்தனை பேர் ஆசைப்படும், ஆண்டவரே இன்னைக்கு என்னை ரிலாக்ஸ தாங்க ஆண்டவரே. ஆவியில ஒரு இலைப்பாறுதல், அதான் இலைப்பாறுதல். ஒரு அலையில சொல்லலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்ம எதை இழந்து நிற்கிறீர்களோ, எதுல வெறுமையாய் ஒழுங்கின்மையுமாய் இருக்கிறீர்களோ, கர்த்தர் அதில் உங்களுக்கு இலைப்பாறுதலை தந்து விட்டாரையானார். இன்னைக்கு இந்த இலைப்பாறுதல் நீங்க பெற்றுக்கொள்வீர்களே ஆனால், நிச்சயமாய் நீங்கள் எந்த பகுதியில் வெறுமையாய் காணப்படுகிறீர்களோ அதே பகுதியில் கர்த்தர் உங்களை நிரம்பி வழிய செய்யக்கூடிய, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்களை என் ஆண்டவர் நிரம்பி வழிய செய்வார். நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். பிசினஸ்ல வெறுமை இருக்கிறதோ, குடும்பங்களில் வெறுமை இருக்கிறதோ, கணவன் மனைவி கிடையில வெறுமை இருக்கிறதோ, சமாதானத்தில் வெறுமை இருக்கிறதோ, பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதபடி வெறுமையா இருக்கிறதோ, ஆவியானவர் இன்னைக்கு இலைப்பாறுதலை தருகிறவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இலைப்பாறுதலை தருகிறார். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உன் சிந்தனையை ஆளுகை செய்ய முடியாது, எதுவும் உன் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆவியானவர் இன்னைக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ணி உன்னை ரிலாக்ஸ் ஆக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு
மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் பார்த்துட்டு என்ன பண்ணல, சபிக்கல, பூமியை எரிச்சல் அடையலை, அசைவாடி. அவருக்கு தெரியும். எப்பவுமே நம்ம சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப் என்பது கிடையாது. முடிவு என்கிறத ஒருவனால் எழுத முடியாது. ஏன்னா உன் வாழ்க்கையை, உன் எல்லைகளை, உன் ஊழியங்களை, சகல காரியங்களை துவக்கினவர் மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமான கர்த்தர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். மால்டா கபு ஷண்டா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இளைப்பாறுதலை தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடட்டும். ஆமென், ஆமென். அதனாலதான் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சாலமோன் லைஃப்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். தேவாலயத்தை அவன் கட்டுவான். ஆனா தாவீது வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடையாது. அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அவன் கரங்கள் ரத்தம் படிந்த கரங்களாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லுங்க, அறிந்து கொள்ளுங்க. அது ஒரு டிரான்ஸ்லேஷன், அந்த பேர் எனக்கு மறந்துடுச்சு. அந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, தேவன் நீங்கள் சண்டையிட்டு கொள்ளாமல், எப்படியா, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்கள் சண்டையிட்டு கொள்ளாமல் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று உணர்வீர்கள். ஹல்லேலூயா. நீ இளைப்பாறுதலோடு இரு. உனக்காக நான் செய்ய வேண்டியதை செய்றேன். உனக்காக உருவாக்கப்பட வேண்டிய மென்மையாக உருவாகும். ஆமென். அதனாலதான் அந்த வார்த்தை ரகாப் என்கிற ஒரு வார்த்தை ஹீப்ரூல பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே இளைப்பாறுதல் சும்மா வராது, ஆவியானவரால நமக்கு இளைப்பாறுது. அடுத்து இயேசுவிடத்தில் வந்தா இளைப்பாறுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த சத்தியத்தை அறியும் போது சரி நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியும்? ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். எப்படி ரிலாக்ஸ்? அதனாலதான் நம்ம டங்ஸ் பிரேயர், அந்நிய பாஷை ஜெபம். அந்நிய பாஷை என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு இளைப்பாறுதல் வேணுமா? ஸ்பீக்கிங் டங்ஸ். ரிலாக்ஸ் இல்லாம இருக்குதா? ஸ்பீக்கிங் டங்ஸ். ஆமென். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ரிலாக்ஸுக்கு நேரா நடத்த விரும்புகிறார். நீ இளைப்பாறுதலோடு இரு. ஏன்னா நீ இளைப்பாறும் பொழுது அவர் நமக்காக உருவாக்க வேண்டியவைகளை வளரச் செய்ய வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில வளரச் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில உருவாக்க வேண்டியவைகளை உருவாக்குகிற ஒரு வேலையாக இருக்க போகிறார். நம்ம எல்லாம் அந்நிய பாஷைகளை பேச போறோம். ஒரு இளைப்பாறுதல் இன்னைக்கு நம்மை நிரப்பட்டும். அந்த கிருபை நம்மை நிரப்பட்டும். அந்த அபிஷேகம் நம்மை நிரப்பட்டும். ஆமென். ஊழியத்தின் பாதையில இளைப்பாறுதல். நம்ம அவரை நோக்கி மட்டும் பாருங்க. ஊழியங்கள் வந்து நம்ம மற்ற ஊழியர்களையோ மற்ற ஊழியங்களை நீங்கள் பார்க்கும்போது இடறி போவீர்கள். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்புல நம்ம நிற்போம். அவர் உனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை செய்ய இன்னைக்கு பிரயாசப்படுங்க. ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு, ஆமென், ஒழுங்கின்மையுமாய் இருக்கிறதை வெறுமையுமாய் இருக்கிறதை கர்த்தர் மாற்றி
அதிலெல்லாம் ஒரு புதிய தொடக்கத்தையும் புதிய ஆரம்பங்களையும் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு கட்டளையிட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பொது மொழிபெயர்ப்புல இருக்கிறது, குளறிய பேச்சு புரியாத மொழியில் ஆண்டவர் தம் மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோட இடைப்பட்டு நம்மை எழுப்பட்டும். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கத்த தரட்டும். தொழில்னால, சில குடும்ப பிரச்சனையினால, பாடுகளினால இளைப்பாறுதலை இழந்து போன தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில வருவாரையானால், அவருடைய வல்லமையினால் உன்னை நிரப்புவாரையானால், இன்னைக்கு உனக்கு ரிலாக்ஸேஷன் உண்டாகும். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருவரும் ஒருவேளை இந்த இடத்துக்கு வரும்போது அநேக துன்பத்தோடு பாரத்தோடு வந்திருக்கலாம், கேள்விகளோடு வந்திருக்கலாம், ரிலாக்ஸே இல்லாமல் இருக்கலாம், இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு ரிலாக்ஸேஷனை கட்டளையிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர் மாறுகிறவர் அல்ல, மகிமையான தேவன். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அக்னி பாஷைகளை பேச ஆரம்பிங்க. சத்தமாய் 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 தெய்வாவி மனவாசராய் மால்டா காபா ஷகாராபா நற்பனி போல இறங்கட்டும். இவேற்ற நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடுவார். பாழான நிலத்தில் நற்பனி போல இறங்கும். இவ்வேற்ற நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடும். பாழான நீலத்தில் பாழான நீலத்தில் புறாவை போல சாந்தமாய் நீ சட்டை வீரிப்பி. மெய் சமாதானம் ஆறுதல் நசீரும் ஆருள்வி. நசீரும் ஆருள்வி. நீர்வான அக்னி போலவே துராசை சீந்தாயும். தீக்குணமோ சுட்டெரிப்பீர் பொல்லாத செய்காயும். பொல்லாத செய்காயோ தெய்வாவிமான வாசராய் வந்தனள் மூட்டுவி. உம்மாடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்குவி. மாக்ரியை செய்குவி. எல்லாரும் அந்நிய பாஷைகளை ஆவியில் நிரம்பி இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆவியானவரே, இன்னைக்கு உமக்கு இடம் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் சொன்னார் தானே, தாகமா இருக்கிற இடத்தில் வர கடவன், ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். அக்னி பாஷைகளை பேசுங்க. உன் வனாந்தரத்தில் கர்த்தர் இன்னைக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். உன் வனாந்தரத்தின் பாதைகளில் ஒரு இலை பாறுதலை தேவன் தருகிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டல்லவா. இன்னைக்கு நம்மை விடுவிக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார். அட வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். ராகா பாதா காபா ஸ்பீக்கிங் டங். சத்தமாய் பேச ஆரம்பிங்க. ஒரு விடுதலை உண்டாகட்டும். அக்கினி இறங்கட்டும். ஆமென். மால்கா ராபா உஷாட். எல்லாம் கவனிங்க. லாசரு மரித்து போறான். ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ரிலாக்ஸா வந்தார். பாத்தீங்களா? ஆமென். எந்த பதட்டமும் இல்லாம, எந்த விதமான ஒரு பயம் இல்லாம
ரிலாக்ஸா வந்து அவங்கள சந்திக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் என்னை அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் லாசருவை எழுப்ப போகிறார். அதனால அவருக்கு தெரியும், ரிலாக்ஸா வந்தார். கல்லறைக்கு முன்பதாக வந்த போதும் கூட சகோதரி சொல்லுகிறாள், மார்த்தாள் மரியாள் 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போ கல்லை திறந்த என்ன செய்யும்? நாரும். அப்படி சொல்லும்போது கூட ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ரிலாக்ஸா பேச. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பிணத்துக்கு முன்பதாக நிற்கணும். கல்லறையில மூடி போட்டு 4 நாள் ஆன பிறகு கல்லறைக்கு முன்பதாக நிற்கணும்னா எப்படி ஒரு சாதாரணமாக போய் நிற்க முடியுமா? ஆவியில ஒரு வியாதியை பார்த்து ஜெபிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணி ஏதாவது நடந்துட்டுனா. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவ்வளவு அப்ப எவ்வளவு உள்ளக்குள்ளாக ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக, அதான் வேதம் சொல்லுதில்ல, தேவன் தம்முடைய ஆவியை தம் குமாரனுக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஆவியானவர் அவ்வளவு நிரம்பி இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அப்ப எனக்கு இந்த ஆவியில் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். அசைவாடுகிற ஆவியானவர் என் வாழ்க்கையில இன்னைக்கு ரிலாக்ஸை கட்டளையிடுவார். என் வாழ்க்கையில் இன்னைக்கு உருவாக்க வேண்டியவைகளை கர்த்தர் உருவாக்குவார். மரித்த பிரேதத்துக்கு முன்பதாக வந்த போதும், மரித்த சரீரத்துக்கு முன்பதாக வந்த போதும், கம் அவுட், லாசர்வே வெளியே வா. ஆமே, எப்படி டீல் பண்றார் பாருங்க. ஆமே, செத்து போன ஒரு சரீரத்திற்கு முன்பதாக வந்த போது கூட, அதே போல நாயின் ஒரு உதவை மகன் மரித்து போன போதும் ஆண்டவர் வரார். பாடையில தூக்கி கொண்டு போகும்போது யோசித்து பாருங்க, சுற்றி எத்தனை கூட்டம் இருக்கும். அவர்களுக்கு முன்பதாக நின்றுட்டு பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு. அப்ப ஆவியில எப்படி ஒரு இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? அந்த ஆன்சர் தெரியுது. இதுதான் நடக்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில. ஏன் நம்ம பதட்டப்படுகிறோம்? ஏன் நம்ம பயப்படுகிறோம்? ஏன் நம்ம இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறோம்? நாம் தேவனை அறியல. கரெக்டா இல்லையா? கர்த்தரை நம்ம அறியல. எல்லா உலகத்தையே அறிந்திருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம அறிகிறோம். ஆனா தேவனை நம்ம அறியல. ஆனா இயேசுவுக்கு தெரியும் தேவன் யார். இன்னைக்கு நமக்கு அவர் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு உருவாக்க வேண்டியவளை கர்த்தர் என்ன செய்வார்? உருவாக்க டீல் பண்ணார் பாருங்க. சாதாரண விஷயமா ஒரு மரித்த பிரேதத்துக்கு முன்னாடி நிற்கிறது, மரித்த ஒரு சடலத்துக்கு முன்னாடி நின்று சேலஞ்ச் பண்றது சாதாரண விஷயமா இல்லை. ஆனா கர்த்தர் பண்ணினார். காரணம், ஆவியானவர் அவருக்குள் இருந்த ரிலாக்ஸ். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த ஆவியானவர் தானே நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஆமென். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 1:4-5. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும், கிரேஸ் அண்ட் பீஸ். ஆனா இதுல 3 காரியங்கள் பிதாவை குறித்து சொல்லப்படுகிறது தான் 4ஆம் வசனம். மறுபடியும் வாசிக்கலாமா? 4ஆம் வசனம் பாருங்க.
யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனம். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? பிதா இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற 7 ஆவிகள். அதுதான் இப்போ அந்த 7 ஆவிகள் நல்லா கவனிக்கணும். அது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆனா 7 தன்மையாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி? எல்லாம் சொல்லுங்க. 7 தன்மையாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். முதலாவது the spirit of the Lord, கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். இரண்டாவது the spirit of wisdom, ஞானத்தின் ஆவியானவர். மூன்றாவது the spirit of understanding. ஹalleluya. நான்காவது the spirit of counsel. ஐந்தாவது the spirit of power. ஆறாவது the spirit of knowledge. ஏழாவது the spirit of fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 7 ஆவி, அதான் 7 விதமான தன்மையா இருக்கிறவரை குறித்து தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சிங்காசனம் முன்பதாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். இது யாரை குறிப்பிடப்படுகிறதுனா இயேசு கிறிஸ்துவ. ஆமென். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின். ஏன்னா இவர்களால தான், அதனாலதான் நம்ம திருத்துவம் என்கிற ஒரு பேஸ்ல நம்ம இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர்களால தான் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்ன செய்ய போகிறது? உண்டாக போகிறது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளட்டும். ஒரு சின்ன சத்தியம்தான், கொஞ்ச நேரம்தான், ஆனா சொல்லப்பட்ட சத்தியம் மகிமையானது, ரொம்ப பெரியது. உங்க வாழ்க்கையை மாற்றட்டும். ஒன்னே ஒன்று ஆண்டவரை கேட்போம், ரிலாக்ஸா நான் இருக்கட்டும் ஆண்டவரே. வெள்ளம் போல, ஆக்சுவலா இன்னைக்கு அது உண்மையான ஒரு வார்த்தை வெளிப்பாடை நான் கற்றுக்கொண்டேன். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டோம், வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரதமாய். அது ஆக்சுவலா அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. சத்துரு வரும்போது, ஆமென், எப்படி வருது? சத்துரு வரும்போது வெள்ளம் போல ஆவியானவர். வெள்ளம் குறிக்கிறது எதை குறிக்கப்பட்டிருக்குதுன்னா ஆவியானவருக்கு தான் அந்த வெள்ளம்ங்கிறது. ரிவர். ராமன் சொல்லுங்கப்பா, சத்துருக்கு வெள்ளத்துக்கும் அவன் பெரிய வெள்ளம் மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வெள்ளம் என்பது எதை குறிக்கிறது? வெள்ளம் போல ஆவியானவர் வந்து அவனுக்கு எதிராக என்ன செய்வாராம்? சத்துரு வரும்போது வெள்ளம் போல். நம்ம இன்னைக்கு அதனால என்ன பண்ணிட்டோம்னா அவனை பெருசாவே பார்த்துட்டோம். வெள்ளம் போல வந்துருவான், ஒன்னும் வரமாட்டான். அவன் எப்படி வந்தாலும் சரி, நமக்கு வெள்ளம் போல ஆவியானவர் நமக்காக நின்று கொடியேற்றுவார். ஆமென். சத்துரு விழுந்து போவான். ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். சத்துரு வரும்போது வெள்ளம் போல ஆவியானவர் வந்து அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஒன்னே நம்ம தெரிந்து கொள்வோம், ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒரு நாளை நியமிங்க, ஒரு வேலைகளை நியமிங்க, ஒரு டைமிங்க நியமிங்க. டெய்லி இந்த டைம் அந்நிய பாஷையிலே தான் நான் பேச போறேன் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு நேராய், மறுரூபத்திற்கு நம்மை கொண்டு போகிறதா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை உருவாக்குவார். ஆமென். நற்பானி போல ஈரங்கும் இவ்வேற்ற நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடும் பாழான நீலத்தில் பாழான நீலத்தில்
நற்பனி போல இறங்கும் இவ்வேற்ற நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடும் பாழான நீர் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் விலகட்டும், குறைச்சல்கள் மாறட்டும், வெறுமை என்கிற சூழ்நிலைகள் எங்கள் பிள்ளைகளை விட்டு இந்த ஊழியத்தை விட்டு அகற்றி போடும். இனி பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவமா, நிரப்பப்படுகிற ஒரு வேளையா இருப்பதாக. ரைட் நா ராகா தாலபா சந்தரபா நீலத்தில் ராகா தாலபா பாலான நீல தாலரபா. Ararat Power Ministries.